தமிழகத்தில் நாளை நடைபெற இருக்கும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தனியார் நர்சரி பிரைமரி பள்ளிகளும் நாளை தாங்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். திரு நந்தகுமார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நாளைய முழு அடைப்பு போராட்டத்தில் என்னென்ன அடிப்படையில் நீங்கள் பங்கேற்க இருக்கிறீர்கள், என்ன நோக்கம்? தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் நாளை நடைபெறும் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கின்றோம். காரணம், தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், தமிழர்களின் உடைமைகளை பாதுகாத்திடவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்திடவும், காவிரி நதிநீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க கோரியும் நடைபெறக்கூடிய பொது வேலை நிறுத்தம் எங்கள் பள்ளி பெற்றோர்கள் விவசாயிகளை பாதிக்காதது என்பதாலும் அனைத்து வணிகர் சங்கங்கள், தமிழகத்தில் அனைத்து கட்சிகள், பெற்றோர் பங்குகள், குறிப்பா எங்கள் பள்ளி வாகனங்களை இயக்குகிற அந்த தனியார் பள்ளி வாகனங்களை இயக்குகிறவர்கள் எல்லோரும் நாளை வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். எனவே எங்கள் பள்ளிகள் இயங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களின் நலன் கருதியும் பெற்றோர்களுடைய வேண்டுகோளை ஏற்றும் நாளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18,000 தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை சிபிஎஸ்இ பள்ளிகள் இயங்காது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதற்கு பதிலாக வரும் சனிக்கிழமை அந்த நாளை வேலை நாளாக, சனிக்கிழமை முழு வேலை நாளாக நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று பிள்ளைகளின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவை நீங்கள் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். இது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா அல்லது ஒரு சில சங்கங்களை சார்ந்த பள்ளிகளுக்கு மட்டும் பொருந்துமா? இல்ல, இது முழுக்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பார்த்தா எல்லாம் தனியார் பள்ளி வாகனங்கள் தனியார் வாகனங்கள் தான் இயங்குகிறது. அவர்கள் யாரும் வண்டியை ஓட்டுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெட்ரோல் பங்குகள் இயங்காது. எங்கள் பள்ளி வாகனங்கள் 28,000 வாகனங்கள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாகனங்களையும் நாங்கள் பாதுகாத்திட வேண்டும். யாரேனும் சமூக விரோதிகள் வாகனங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதாலும், மாணவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதாலும் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் பங்கெடுப்பதில் முடிவு எடுத்திருக்கின்றோம். இது முழுக்க தமிழக அரசுக்கு எதிரானது அல்ல. இது மக்கள் பிரச்சனை என்பதால், மக்களுக்காக வாழக்கூடிய மக்களுக்கான அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். திரு நந்தகுமார், இந்த போராட்டத்தின் அறிவிப்பு பற்றி நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்ககத்திடம் ஏதேனும் அனுமதி பெற வேண்டுமா அல்லது நீங்களாகவே முடிவெடுத்து இதை அறிவித்து விடலாமா? சுற்றறிக்கை அனுப்பியாச்சா? அது பற்றி எல்லாம் சொல்லுங்கள். இப்ப எங்கள்கிட்ட ஒரு வாய்ஸ் மெயில் சிஸ்டம் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 18,000 பள்ளிகளுக்கும் உடனடியாக செய்தி வாய்ஸ் மெயில் அமைச்சிருக்கோம், இமெயில் அமைச்சிருக்கோம். பள்ளி நிர்வாகிகள் கருத்துக்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற திருவாரூர், தஞ்சை, திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் பள்ளிகள் இயங்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே பள்ளி விடுமுறை என்றால் இந்த பிரச்சனை இருக்காது. அரசு சொல்வதை காட்டியிருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் பள்ளி கல்வித்துறை கடைசி நேரத்தில் அறிவிக்கும். நாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் பதிலுக்காக காத்திருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் மாணவர்களின் நலன் கருதி நாங்கள் நாளை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதில் முடிவெடுத்திருக்கின்றோம். நிறைய பள்ளிகளில் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, காலாண்டு தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்வுகள் எப்போது ஒத்திவைக்கப்படும்? நாளை நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் எப்போது நடத்தப்படும்? எங்கள் பள்ளி கூட நாளை தேர்வு நடைபெறுகிறது. அதை சனிக்கிழமை ஒத்திவைப்பது என்று நாங்கள் அறிவிக்க சொல்லியிருக்கின்றோம். சனிக்கிழமை பொதுவாக தேர்வு இல்லை, அதை சனிக்கிழமை நடத்துவது என்று முடிவெடுத்து இருக்கின்றோம். நன்றி திரு நந்தகுமார், இணைப்புல வந்து பல்வேறு விளக்கங்களை தந்ததற்கு நன்றி.